بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இறைவனின் பேரருளால் ரமலானுடைய இறுதி 10 நானும் நீங்களும் அடைந்திருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி 10ல் லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவை அடைந்து கொள்வதற்காக இஅ்திகாஃப் என்ற வணக்கத்தில் கடைசி 10 நாட்கள்லையும் ஈடுபடுவதாக ஹதீஸ்களிலே எங்களுக்கு பார்க்கலாம். ஒற்றைப்படை இரவுகளிலே அந்த லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் கூறியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நானும் நீங்களும் இருக்கின்ற இன்றைய இந்த இரவு ஒற்றைப்படை 21வது ஒற்றைப்படை இரவிலே இருக்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் 1000 மாதங்களை விட சிறந்த அந்த ஒற்றைப்படை லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து முழு பயனையும் பெறக்கூடிய அந்த கூட்டத்திலே என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக, கடைசி இறுதி 10ல் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபு ஃபஅஃபு அன்னி என்ற இந்த துவாவை அதிகம் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுவார்கள் என்று. எனவே நானும் நீங்களும் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் அந்த துவாவை கேட்டு நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து கொண்டு நிறைய நன்மைகளை இந்த இறுதி 10லே செய்யக்கூடிய மூமின்களாக, அதற்கான சக்தியை பெற்ற முஸ்லீம்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக, நேற்றைய வகுப்பில் 25வது அத்தியாயம் 63வது வசனம், வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதவ் வ கியாமா, இந்த அர் ரஹ்மானுடைய அடியார்கள் இரவு பொழுதை சுஜூதிலையும் நிலையிலையும் கியாமுலையும் கழிப்பார்கள் என்ற அந்த வசனத்திற்கு சுஜூத் செய்வதனுடைய முக்கியத்துவத்தை நேற்றைய வகுப்பிலே நாங்கள் பார்த்தோம். இன்றைய வகுப்பிலே நானும் நீங்களும் இரவு தொழுகை குறித்து பார்க்க இருக்கின்றோம். ரமலானுடைய காலத்தில் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து இரவு தொழுகையை நாங்கள் தொழுகின்றோம். கடைசி 10ல் எங்களோட தூக்கத்தை கூட தியாகம் செய்து இரவு தொழுகையை தொழுவதற்கான முயற்சிகளை நானும் நீங்களும் செய்கின்றோம். இந்த இரவு தொழுகை இஸ்லாத்தில் எந்த அளவுக்கு முக்கியமான ஒன்று அப்படி என்றதை தான் பார்க்க இருக்கின்றோம். இதற்கு பல பேர்களை நாங்கள் சொல்லுவோம். கியாமுல் லைல் அப்படின்னு சொன்னால் இரவு தொழுகை, இரவுல நின்று வணங்குதல் என்ற அர்த்தத்தை தரக்கூடிய வேர்டு தான் கியாமுல் லைல். அதே போல் தஹஜ்ஜுத் என்று நாங்கள் சொல்கின்றோம். தஹஜ்ஜுத் என்றாலும் இரவுல தொழுகின்ற இந்த தொழுகைக்கான பேர் தான். அதே போல் வித்ர் என்று நாங்கள் சொல்கின்றோம். அதாவது ஒற்றைப்படையாக இந்த இரவு தொழுகையை தொழுது முடிப்பதற்கு வித்ர் என்று நாங்கள் சொல்லுவோம். இது எல்லாமே ஹதீஸில் வந்த பெயர்கள். கியாமுல் லைல், தஹஜ்ஜுத், வித்ர். தராவீஹ் என்ற இந்த பேர் ஹதீஸில் எங்கேயுமே இடம்பெற இல்லை. இப்போ எங்களோட புழக்கத்தில் இருக்குதுல்ல தராவீஹ் என்ற ஒரு பேர் உண்டு. தராவீஹ் என்று சொன்னால் ஓய்வெடுக்கிறது, ஓய்வெடுத்தெடுத்து தொழுகிற தொழுகைக்கு பேர் சலாத்து தராவீஹ். அப்போ அந்த தராவீஹ் என்ற பேரில்
சஹீஹான எந்த ஹதீஸ்லையும் அந்த பேர் உங்களுக்கு எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்போ பிற்காலத்தில் வந்த பலவீனமான செய்திகளில் அல்லது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் அந்த சுன்னாவில் இரவுல தொழுகின்ற தொழுகைக்கான பேர்களில் இந்த தராவீஹ் என்ற பெயரை எங்களால் பார்க்க முடியாது. அதே நேரத்தில் தராவீஹ் என்ற பெயரில் அவர்கள் தொழுகின்ற 23 ரக்காத்துகள் குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கை அவங்க மட்டிடுறாங்கல்ல, இதுதான் அப்படின்னு சொல்லி அப்படி மட்டிடுறதுக்கும் எந்த சஹியான செய்திகளும் கிடையாது. 20 ரக்காத் 2 தொழுது 3 ரக்காத் வித்ர் தொழுவதற்கும் மார்க்கத்தில் சஹியான எந்த ஆதாரமும் கிடையாது. இப்போ நாங்கள் தொழுகிறோம் இல்லை 11 ரக்காத், இதற்கு ஆதாரம் இருக்குது. ரசூலுல்லாஹ் 11 ரக்காத் தொழுததாக அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரி முஸ்லீம் போன்ற சஹியான கிரந்தங்களில் பதிவாக இருக்குது. இதெல்லாம் பேசிக், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி. இதெல்லாம் தொட்டுட்டு நாங்கள் மற்ற தலைப்புகள் மற்ற செய்திகளுக்கு போகலாம்ன்றதுக்கு தான் இதெல்லாம் தொட்டுட்டு போகிறேன். சரி, இந்த இரவுல தொழுகிறது சம்பந்தமாகவும் இரவுல பாவ மன்னிப்பு கேட்கறது சம்பந்தமாகவும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களை நிறையவே ஆர்வம் விட்டு இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு உமர், அதாவது உமர் ரதியல்லாஹு அன்ஹுடைய மகன் சொல்கின்றார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பலரும் வந்து கனவுகளுக்கு விளக்கம் கேட்பாங்க. நானும் ஒரு நாள் என்ன செஞ்சேன்னா, நான் கண்ட கனவுக்கான விளக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்டேன். அவர் சொல்லிவிட்டு சொல்கின்றார், குந்து குலாமன் ஷாப்பன், நான் ஒரு இளைஞனாக இருந்தேன், திருமணமாகல எனக்கு, நான் இளைஞனாக இருந்தேன். வகுந்து அனாமு ஃபில் மஸ்ஜிதி அலா அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலான காலத்தில் பள்ளியில் மஸ்ஜிது நபவியில் தூங்கக்கூடிய பழக்கம் உள்ளவராக இருந்தேன். வீட்டில் தூங்காமல் பள்ளியில் தூங்குறாரு. ஃபராய்து ஃபின் நௌமி, ஒரு நாள் நான் கனவு கண்டேன். அந்த கனவுல தூக்கத்தில் ஒரு கனவு காண்றாரு. கஅன்ன மலக்கைனி அஹதானி, 2 மலக்குமார்கள் என்னுடைய கையை பிடித்து ஃபஸஹபாபி இலன்னார், நரகத்துக்கு பக்கத்தில் கொண்டு போய் என்னை காட்டுறாங்க. இதான் நரகம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த நரகத்தை பார்த்துட்டு அந்த நரகத்தை அவர் கண்ட விதத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். ஃபைதா ஹிய மதுவையாத்துன் கதையில் பேரி, ஒரு கிணறுக்கு எப்படி வந்து சுவர் இருக்குமோ, கிணறு ஒன்று தோண்டினா கீழே யாரும் விழுந்துடக்கூடாதுன்னு ஒரு சுவர் நாங்கள் மதில் கட்டுவோம் இல்லை, அதே போல் அந்த நரகத்துக்கும் அந்த சுவர் மதில் இருந்துச்சு. வைதாலஹா கர்ணானி, 2 தூண்களும் இருந்துச்சு நரகத்தில். சொல்லிவிட்டு வைதா ஃபீஹா உனாசுன் கத் அரஃப்துஹும், எனக்கு தெரிந்த சில மனிதர்களும் அந்த நரகத்தில் நான் பார்த்தேன். நரகத்தில் சில பேர் இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க. சொல்லிவிட்டு அல்லாஹ் அவர் சொல்கின்றார், ஃபஜஅல்து அகூலு அஊது பில்லாஹி மினன் நார், யா அல்லாஹ் இந்த நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்துறேன்னு அவர் பயத்தில் அவர் துவா கேட்டு அப்படியான்னு இருக்கின்ற போது இன்னொரு மலக்கு வந்து அவரோட கையை பிடிச்சி சொர்க்கத்தின் பக்கம் கூட்டிகிட்டு போகும். அவர் என்ன செய்கிறாருன்னா லம் துரா, அவருக்கு அந்த பயம் இல்லாமல் போய் ஒரு மகிழ்ச்சி, அதோடு அவருக்கு முழிப்பு வருது. இப்போ இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட அவங்க சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், நிஅமர் ரஜுலு அப்துல்லா, இந்த அப்துல்லா இப்னு உமர் இருக்கின்றாரே அவர் ஒரு நல்ல சிறந்த மனிதர். லவ்கான் யுஸல்லி மினல் லைலி, அவர் இரவுல தொழுதா என்ன, தொழுதா நல்லா இருக்குமே என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். அப்போ இந்த செய்தியை ரசூலுல்லாஹோட மனைவி அவருடைய சகோதரி ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அப்துல்லா இப்னு உமர் கிட்ட சொல்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க. அப்போ அவர் சொல்கிற ஃபகான பஅது, ரசூலுல்லாஹ் சொன்ன அதை கேட்ட நாளில் இருந்து லா யனாமு மினல் லைலி இல்லா கலீலன், இரவுல நான் குறைவாகவே தவிர உறங்க மாட்டேன், மற்ற நேரங்கள் எல்லாம் இரவு தொழுகையிலேயே நான் என்னுடைய நேரங்களை கழிப்பேன். அப்போ இந்த ஹதீஸ் எனக்கும் அவங்களுக்கும் சொல்லக்கூடிய பாடம் என்னென்னா, அவங்க இரவுல தொழுறதுனாலேயே அவர்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வணக்கமாக அது அமையுது. ரசூலுல்லாஹ் அதனால தான் அவரை பார்த்து சொல்கின்றார்கள், என்ன லவ்கான யுஸல்லி மினல் லைலி, அவர் இரவுல தொழுவக்கூடிய ஒருவராக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படியே ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து சொல்கின்றதை பார்க்கலாம். அப்போ இரவு தொழுகை அப்படின்றது வந்து எங்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம் அப்படின்றத நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. அவ்வளோக்கு சிறப்பான ஒரு வணக்கம். இந்த இரவு தொழுகையுடைய அந்த சிறப்பை சொல்றதாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவது ஹதீஸ்களை இருந்தால் சொல்லுங்க பார்ப்போம்.
உங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ்கள் இருந்தால் இரவு தொழுகையினுடைய சிறப்பு இப்போ நான் சொல்ல போகல டக்குன்னு உங்களுக்கு கிளிக் ஆகும். இப்போ நான் சடன்லி கேட்க போகல உங்களுக்கு ஞாபகம் வராது, ஆனால் சொல்லும்போது கிளிக் ஆகும். அது ஒரு நல்ல ஒரு செய்தி. நான் அந்த செய்தி எடுத்திருக்கிறேன், நாங்கள் அதை பேசுவோம். வேற அல்லாஹ் கீழ்வானத்துக்கு இறங்குகின்றான் என்றது அந்த செய்தியினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வேற என்ன செய்தி உங்களுக்கு ஞாபகம் வரும்? இரவு அந்த செய்தியும் எடுத்துக்க சிறப்பாக கேட்குறேன். இரவு தொழுகையினுடைய சிறப்பு அதான் அந்த நேரம் அந்த ஹதீஸ்ல வருது. ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், அஃதலு ஸியாமி பஅத ரமதான், ரமதானுக்கு பிறகு நீங்க நோக்கக்கூடிய நோன்புகள்லேயே மிகச்சிறந்த நோன்பு என்று ஒரு நோன்பை சொல்றாங்க. எந்த நோன்பை சொன்னாங்க? இல்ல, ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடிய ஆஷூராவும் தாசுஆவும். 6 நோன்பு கிடையாது, 9, 10. அதே போல அஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீதத்தி, கடமையான தொழுகைக்கு பிறகு சிறப்பான அதுக்கப்புறம் அடுத்த அந்தஸ்தில் ஒரு தொழுகை இருக்கும் என்ன? ஸலாத்துல் லைல். என்ன? இரவுல தொழக்கூடிய தொழுகை. தஹஜ்ஜுத் இல்லை, ஸலாத்துல் லைல், இரவுல தொழக்கூடிய தொழுகை என்று ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்ல 2157வது செய்தியாக வருது. நீங்க கேள்விப்பட்டிருக்கும் இந்த செய்தி. இப்போ உங்களுக்கு கேட்க போக்கில் உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்போ நாங்கள் 5 நேர தொழுகை எங்களுக்கு கடமை, அதற்கு அடுத்ததாக எங்களுக்கு சிறப்பான ஒரு தொழுகை இருக்கும். என்ன தொழுகை தான்? இரவு தொழுகை. ஆனால் இரவு தொழுகை உண்மையிலே ஆரம்பத்தில் கடமையாக்கப்பட்ட ஒரு தொழுகையாகவே இருந்துச்சும் கூட. எப்படி நாங்கள் சுபஹு எங்களுக்கு கடமையோ, லுஹர் எப்படி கடமையோ, அசரும் மக்ரிபும் இஷாவும் எப்படி கடமையோ, அதே போல் கடமையான ஒரு தொழுகை தான் எதுவும் இரவு தொழுகையும் கடமையாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் குர்ஆன் வசனங்களை இறக்கி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க? அதை சுன்னாவாக மாற்றுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்கிறாங்க 5 நேர தொழுகை. அதற்கு இரவு தொழுகை கடமையாக இருந்துச்சு. சரி, அப்போ இந்த இரவு தொழுகை அவ்வளோ முக்கியமான ஒரு தொழுகை. நாங்கள் ரமலானில் மாத்திரம் தொழுதற்கெனா இந்த இரவு தொழுகை குறித்து மூமின்களுடைய பண்புகள் குறித்து அல்லாஹ் பேசுகின்ற போது, ஜுய்யன லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாஇ, இந்த உலகத்தில் மனுஷனுக்கு சில விஷயங்களை நாங்கள் அழகாக்கி இருக்கிறோம். என்ன? பெண்களை நாங்கள் அழகாக அவங்களுக்கு கண்களுக்கு அவங்களுடைய உள்ளத்துக்கு காட்டிருக்கிறோம். வல் பனீன, குழந்தைகளை, வல் கனாத்தீரில் முகந்தர்த்தி மின ஸஹபி வல் ஃபித்தத்தி, தங்கம் வெள்ளி, அதே போல் வல் ஹைலில் முஸவ்வமத்தி, அழகான குதிரைகள் என்று அல்லாஹ் ஒரு பட்டியலை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், குல் நபியை நீங்கள் உங்களுக்கு சொல்லுங்க, நப்பியுக்கும் பிஹைரின் மின் தாலிக்கும், இதைவிட சிறந்ததை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று அல்லாஹ் கேட்குறான். இதைவிட சிறந்ததை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், லில்லதீன தக்கவ், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய இறையச்சம் உள்ளவர்களுக்கு நான் என்ன செய்வேன்டா, இந்த ரப்பிஹிம் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார், அவங்களுடைய இறைவனிடத்தில் கீழால் ஆறுகள் ஓடுகின்ற சொர்க்கங்கள் அவங்களுக்கு இருக்குதுன்னு அந்த சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். அஸ்வாஜு முத்தஹரத்துன், தூய்மையான துணைவிகள் இருக்குது, வரிதுவானும் மின் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த சொர்க்கத்துக்குரிய அந்த இறையச்சம் உள்ளவர்களுடைய பண்புகள் அல்லாஹ் அதற்கு அடுத்த வசனத்தில் பேசுகின்ற போது, அல்லதீன யகூலூன், அவர்கள் சொல்வார்களாம், ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வக்கினா அதாபன்னார் அஸ்ஸாபிரீன, அவர்கள் பொறுமையாளர்களாக இருப்பார்கள், வஸ்ஸாதிகீன, உண்மை பேசுபவர்களாக இருப்பார்கள், வல் கானிதீன, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள், வல் முன்ஃபிகீன, தர்மம் செய்பவர்களாக இருப்பார்கள், வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹருடைய நேரத்தில். சஹருடைய நேரம் என்றால் இரவின் 3வது பகுதியில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று யாருடைய பண்பு அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான்? சொர்க்கத்துக்குரிய தக்குவாதாரிகளுடைய இறையச்சம் உள்ளவர்களுடைய பண்புகளில் ஒன்றாக அல்லாஹ் எதை சொல்லி காண்பிக்கின்றான்? 3ஆம் பகுதியில் எழும்பி அவங்க தொழுது அல்லாஹ்விடத்தில் துவா கேட்பவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொர்க்கத்துக்குரியவருடைய சொர்க்கவாசிகளுடைய குணமாகவே அல்லாஹ் சொல்லும் போது, கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், அந்த சொர்க்கத்துக்குரியவர்கள் இரவில் குறைவான நேரமே தூங்குவார்கள் சொல்லிவிட்டு, வபில் அஸ்ஹாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்தில் அவர்கள்
பாவ மன்னிப்பு கேட்பவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். சரி, இப்போ நாங்கள் அந்த ஹதீஸை எடுப்போம். சஹருடைய நேரத்தில் துவா கேட்கினுடைய முக்கியத்துவம் ஒரு ஹதீஸ் சொன்னாங்கல்ல, அந்த ஹதீஸை ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த ஹதீஸ் வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தருகின்றது என்பதை நாங்கள் கொஞ்சம் அலசுவோம். புகாரியில் வருது, யன்சிலு ரப்புனா தபாரக வ தஆலா குல்ல லைலத்தின் இலசமாய் துன்யா. ஒவ்வொரு இரவிலையும் பாக்கியம் பொருந்திய இறைவன் அடிவானத்துக்கு கீழ்வானத்துக்கு இறங்குகிறான். யபுகா சுலுசுல் லைலில் ஆஹிர், அதாவது இறைவனுடைய கடைசி பகுதி, அதாவது அந்த இரவு முடிகிறதுக்கு இருக்கிற அந்தந்த நேரத்தில் அந்த கடைசி பகுதியில் தான் அல்லாஹ் இறங்குறான். இறங்கி அல்லாஹ் கேட்பானா, மை யதுஊனி ஃபஅஸ்தஜீபு லஹு, என்கிட்ட யாராவது துவா கேட்பவர்கள் இருக்கின்றார்களா, அவர்களுடைய துவாவை பிரார்த்தனையை நான் அங்கீகரிக்க இருக்கின்றேன். அதே போல் மை எஸ் அலுனி ஃபஅஉதியஹு, என்னிடத்தில் யாராவது அவங்களுடைய தேவைகளை கேட்கக்கூடாதா, நான் அவர்களுக்கு வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கின்றேன். அதே போல் மை எஸ்தக்ஃபிருனி, என்னிடத்தில் யார் பாவ மன்னிப்பு கேட்க இருக்கிறீங்க, ஃபஅக்ஃபிர் லஹு, அவர்களுடைய பாவங்களை நான் மன்னிக்க தயாராக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் கேட்கிறதாக சொல்கின்றார். அப்போ இந்த செய்தி இருக்குதே, இந்த செய்தி முதல்ல எனக்கும் உங்களுக்கும் சொல்லித்தரக்கூடிய முதலாவது விஷயம் என்னென்னா, துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்கள் இது முக்கியமான ஒரு நேரம் என்ற பாடத்தை இந்த ஹதீஸ் சொல்லு. சில நேரங்கள் இருக்குது, துவா வந்து அல்லாஹ் மறுக்கவே மாட்டான், அந்த நேரத்தில் அல்லாஹ் அங்கீகரிப்பான். உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அல்லாஹ் கிட்ட கேட்கலாம். அப்படி துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்கள் ஒரு நேரம் எது, இரவுல 3வது பகுதி. ஒரு இரவை 3ஆக பிரிச்சா 6 மணிலேருந்து சுபோ 6 மணி வரைக்கும் 3ஆக பிரிச்சா எத்தனை 12 மணி நேரம் வருதா? அப்போ 4 மணி நேரம் பிரிக்கலாம். அப்போ கிட்டத்தட்ட 2 மணிக்கு அப்புறம் 2 மணிலேருந்து சுபோ, உதாரணத்துக்கு அந்த டைமை பார்த்து அப்போ 4 மணி நேரம். அப்போ இந்த டைமில் அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்குகின்றான். என்னிடத்தில் உங்களுடைய தேவைகளை கேட்பவர்களுக்கு, பாவங்களுக்கான மன்னிப்பை கேட்பவர்களுக்கு நான் அவைகளை வழங்குவதற்காக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். முதலாவது அந்த சிறப்பு. 2வது, அல்லாஹ்வுக்கு என்ன அவசியம் வந்து அல்லாஹ் எங்களோட நெருக்கமாக இருக்கின்றான் என்பதை அந்த ஹதீஸ் காட்டுது. கீழ்வானத்துக்கு இறங்குறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இல்லை, அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இல்லையா? அல்லாஹ், நாங்கள் யார்? அல்லாஹ்வுடைய அடிமை தானே. எங்களுக்காக அல்லாஹ் ஏன் இறங்கி வரணும்? ஒரு ஹதீஸில் அல்லாஹ் தெளிவாகவே சொல்கின்றான், நீங்கள் ஒரு ஜான் வந்தால் நான் ஒரு முழம் வருவேன். நீங்கள் என்ன நெருங்கி ஒரு ஜான் வந்தால் நான் உங்களை நெருங்கி ஒரு முழம் வருவேன். நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா நான் ஓடி வருவேன். அப்போ அல்லாஹ் என்ன பார்க்குறான்டா, இவனுடைய தூக்கம் வந்து நல்லா போகிற டைம் என்னது? நல்ல தூக்கம் வர டைம் கடைசி நேரம் தான். அதனால தான் எங்களுக்கும் தூக்கம் வருது இல்லை. ஏலியா வர்றது ஏன் தூக்கம் வருது இல்லை, சுபவுக்கெல்லாம் ஏன் எழும்ப முடியலைன்னா அந்த டைமில் தூக்கம் கண்ணாப்பினான்னு போகும். திருடுறவங்க கூட அந்த டைமுக்கு வந்து தான் திருடுவாங்க வீடுகளுக்கு. என்ன தூக்கம் நல்லா, அந்த டைமில் ஒருத்தன் தூக்கத்தை தியாகம் செய்கிறது இருக்குதே, அது அல்லாஹ்வுக்காக தான். அப்போ எனக்காக ஒருத்தன் தன்னுடைய தூக்கத்தை தியாகம் செய்து, குளிரென்று பார்க்காமல் வெயிலென்று பார்க்காமல், குளிர்காலமாக இருந்தால் எவ்வளோ கஷ்டம். ரசூலான காலத்துல எல்லாம் ஃபேனு ஏசி எதுவுமே இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. வெயில் காலமாக இருந்தாலும் அப்படி தான். அப்போ இதை எல்லாத்தையும் தியாகம் செய்து ஒருத்தன் வர்றா, நீ என்கிட்ட எழும்பி வர்றியா, நான் அதை விட உனக்கிட்ட நெருக்கமாக வர்றேன் என்றது தான் அந்த செய்தி காட்டுது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், இலசமா துன்யா, துன்யாவினுடைய அந்த இறுதி வானத்துக்கு, கடைசி வானத்துக்கு அல்லாஹ் வந்து அல்லாஹ் கேட்குறான், மை யதுஊனி, என்னிடத்துல யார் துவா கேட்பவங்க இருக்கிறாங்க, யார் என்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் கேட்கின்றான். அப்போ அந்த நேரத்தினுடைய முக்கியத்துவம் எங்களுக்கு விளங்குது. அந்த நேரத்தில் ஒருத்தன் எழும்பி தொழுகிறான்டா அது அல்லாஹ்வுக்காக வேண்டியான தொழுகையாத்தான் இருக்கும். இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு நேரமும் தொழுகையும் தான் இரவு தொழுகை அப்படின்றது. எவ்வளவு சிறப்புன்னு பார்த்தீங்களா? நாங்கள் எல்லாம் மற்ற நேரங்கள் இவ்வளவு சதக்கா செய்கிறோம், தர்மம் செய்கிறோம், தொழுகிறோம், இதெல்லாம் எதுக்கு? எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படணும், அல்லாஹ் எங்கள் மேலே அன்பு பாசம் வச்சு அருள் வச்சு நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துக்கு போகணும். அதை வந்து அல்லாஹ் மிக இலகுவாக எங்களுக்கு தர்றான். இரவுல இந்த கடைசி பகுதியில் தொழுகின்ற போது அல்லாஹ் நாங்கள் எதை கேட்டாலும் தர்றதாக சொல்கின்றான். அப்போ இந்த சிறப்பை வந்து நாங்கள் ஏன் வந்து இந்த ஹதீஸ் எவ்வளவு செய்திகள் எங்களுக்கு சொல்லுது, இந்த சிறப்பை வந்து நானும் நீங்களும் ஏன் பொடுப்போக்காக இருக்கின்றோம் என்று ஒரு பெரிய கேள்வி இருக்குது. நானும் தான் நீங்களும் தான்.
அப்படிதானே? என்ன காரணம்? ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் நாங்கள் அந்த பொடுப்போக்கோடு இருக்கக்கூடாது. எப்போவுமே பயான கேட்டோம், இரவுல கடைசி பகுதியில் அல்ல இரவு தொழுகைக்கு இவ்வளவு சிறப்பாக மாஷா அல்லா சூப்பராக இருக்குதே என்ன நாங்கள் போய் என்ன செஞ்சுக்கூடாது, தூங்கிடக்கூடாது. இன்றைக்கி நாங்கள் தொழுவோம் நோன்பு என்றனால, நோன்பு முடிஞ்சதுக்கப்புறம் தூங்கிடக்கூடாது. நானும் தான் நீங்களும் தான். எங்களை தூங்காமல் வைக்கிறதுக்கு என்னென்ன தவறுகள் எங்ககிட்ட நடக்குதோ அதற்கான தீர்வை நாங்கள் இன்றைக்கி பெற்றுடணும். ஒரு முயற்சி செஞ்சு பார்ப்போமே. எப்போவுமே பயான கேட்டுட்டு போகிறவங்களாக சூப்பராக இருக்குது, நல்ல செய்திகளை சொன்னார், இரவுல இவ்வளோ நன்மை கிடைக்குமா அப்படின்னு இல்லாமல் என்ன நடக்குது, எங்களால் ஏன் அதை செய்ய முடியலை அப்படின்ற அந்த கேள்விக்கான விடைகளை நாங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கொள்வோம். ஏன், என்ன காரணம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுங்க பார்ப்போம். ஒன்று லேட்டாக தூங்குறது. ஏன் லேட்டாக தூங்குறோம்? மொபைல் பார்க்குறது. அப்போ முதல்ல என்ன செய்யணும்? நாங்கள் மொபைல் எத்தனை மணிக்கு கட் பண்ணணும்? மொபைல் பார்க்குறது விடணும். 9 மணி, 9:30. எத்தனை மணிக்கு மொபைல் பார்க்குறது நிறுத்திடணும்? 9 மணிக்கு, 10 மணி. ஹதீஸை வச்சு சொல்லுங்க பார்க்கும், எத்தனை மணிக்கு அதை நிப்பட்டணும் அப்படின்னு. நாங்கள் எங்கேருந்து இஸ்லாத்தை படிக்கணும்னா குர்ஆன் சுன்னாலேருந்து தான் படிக்கணும். இப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டைமை சொல்லுவாங்கல்ல. 9 மணின்னு சொல்லுவார், இன்னொருத்தர் 9:30ன்னு சொல்லுவார், இன்னொருத்தர் 10 மணின்னு சொல்லுவார், இன்னொருத்தர் 12 மணின்னு சொல்லுவார். இப்போ எதை சரியான நேரமாக நாங்கள் எடுக்கிறது? எங்கேருந்து? அப்படி தானே? நாங்கள் மூமின்கள், முஸ்லீம்கள் குர்ஆன் சுன்னாவை தான் ஃபாலோ பண்ணுறோம். எங்கேருந்து எடுக்கணும்? ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? இஷா முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கிட்டாலும் இருக்காதீங்க. எங்கே போயிடணும்? பேத்து தூங்க போயிடணும். அப்போ ஃபோனை ஆஃப் பண்ணுற நேரமாக சில பேர் அப்படி இருக்கிறாங்க இன்றைக்கி உலகத்தில். இப்போ எனக்கு தெரிஞ்சு சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் நைட்டுக்கு தெரியும் ஒரு டைம் தானே இவனுக்கு மெசேஜ் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை, ஃபோன் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள், 2 நாளைக்கு செஞ்சு பாருங்கள், உங்களோட கண்டெக்ஸ்டில் அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த டைமுக்கு மேலே இவனுக்கு எந்த செய்தியும் போகாது. அவனுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டாலும் அவன் பார்க்க மாட்டான், ஃபோன் பண்ணாலும் பார்க்க மாட்டான், எதுவுமே நடக்காதுன்னு தெரிஞ்சிடும். 1 வீக் தான் நீங்கள் அதை செய்யணும். நாங்கள் என்ன பயப்படுறோமேடா, முக்கியமான மெசேஜ் வரும், அந்த டைமுக்கு தான் எல்லோரும் முக்கியமான மெசேஜ் அனுப்புறது, ஏன்னா எல்லாம் ரிலாக்ஸாக ஒரு டைம் இல்லை. நாங்கள் அவங்களுக்கு புரிய வைக்கணும், நீ எனக்கு முக்கியமான மெசேஜ் அனுப்பணும் சுப தொழுதுட்டு அல்லது மத்தியான நேரத்தில். இந்த பழக்கத்தை நாங்கள் பழக்கினோம்னு சொன்னால் ஃபோன் யூஸ் பண்ணுற அந்த பழக்கத்தை இஷாவோட நிறுத்தி கொள்ளலாமா முடியாதா? முடியும். முதலாவது நாங்கள் எங்களோட தவறு எங்கே நடக்குதோ அந்த தப்பை நாங்கள் சரி பண்ணணும். சரி பண்ணினா தான் இந்த நன்மை எங்களால் பெற முடியும். அப்போ அந்த சரி பண்ணுறதுக்கான முதல் வழி என்ன? ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் இருந்துச்சா? இல்லையே. எப்படி கம்யூனிகேஷன் இருந்துச்சு? அப்போ எங்கேயாச்சும் ஒரு செய்தி வரும், அவ்வளோதான். இப்போ நாங்கள் என்ன யோசிக்கிறோமே, என்னுடைய உம்மா மௌத்தா போனால் எனக்கு எப்படி மெசேஜ் வரும், பாப்பா மௌத்தா போனால் எப்படி மெசேஜ்? காலையில் வரட்டும், முடிஞ்சால் போய் கலந்து கொள்வது, அப்படி இல்லாட்டி வேறு வழியில் இங்கிருந்து பாவ மன்னிப்பு கேட்போம். இப்படி தான் எடுத்துக்கொள்ளும். ரசூலுல்லாஹ் காலத்தில் அப்படி தானே? நஜ்ஜாஷி மன்னன் மௌத்தா போன செய்தி எப்போ ரசூலுல்லாஹ்களுக்கு சேருது? உடனே வந்துருச்சா ரசூலுல்லாஹ்களுக்கு செய்தி? அபிசீனியாவிலேருந்து எவ்வளோ நாள் ஆகும் மக்காவுக்கு சேர்றதுக்கு? அதுக்கப்புறம் தான் ரசூலுல்லாஹ் அந்த நஜ்ஜாசி மன்னனுக்கு பாவ மன்னிப்பு கேட்குறாங்க, தொழுகை நடத்துகிறாங்கன்றலாம் ஹதீஸில் வருது. அதுக்கப்புறம் தான் ஒரு காலத்தில் நாங்களும் அப்படி தானே, ஒரு 20-30 வருஷத்துக்கு முதல் எல்லா ஜனாசாவிலையும் போய் கலந்து கொண்டே இருந்தோம். ஊரில் தான் இருந்தோம். ஏன்னா அப்போ எல்லா சொந்தங்களும் ஒரே ஊரில் தான் இருக்கும். இப்போ தான் வெளியூரில் கல்யாணம் முடிச்சு வெளியூரில் போய் செட்டில் ஆகி இப்போ இப்படி இருக்கிறோமே தான். அப்போ எல்லாம் ஒரே ஊரில் தான் இருப்போம். தகவல் வந்துடும். அப்போ நாங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. எங்களால் முடிஞ்ச எங்களோட சக்திக்கு உட்பட்டு சுபவுடைய நேரத்தில் என்ன வருதோ அதுக்கு ஓகே ரிப்ளை பண்ணுறது. அது யாருடைய ஜனாதாவாக இருந்தாலும் சரி. முதல் விஷயம். 2வது எங்களால் அப்போ இதை நாங்கள் இன்ஷால்லா இனிமேல் நடைமுறைப்படுத்துவோமா? கஷ்டம்தான். ஆனால் ஒரு தடவை 2 தடவை செஞ்சு பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் சரியாகிடும். சரி சொல்கிறேன், நானும் தான் அதை செய்கிறதுக்கு முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். ஆமாம், அது என்ன காரணம் என்ன? சுபத்தொந்து நாங்கள் தூங்குறோம். அதை அந்த தூக்கமே எதனால் வருதுன்னு நாங்கள் லேட்டாக தூங்குறனால தான். நீங்கள் வாக்கிங் போகவும் தேவையில்லை,
சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஏலியா தூங்கி மார்னிங் எழும்பி அதுக்கப்புறம் குர்ஆன் ஓதுவாங்க, வீட்டு வேலைகளை செய்வாங்க, கடைக்கு போவாங்க, அதுக்கப்புறம் மனைவியோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலுக்கு விடுவாங்க, அவங்களோட காலை நேர வேலைகள் இருக்கும். இது நாங்கள் இரவில் முழிச்சிக்கிட்டு இருக்கிறனால தான் காலை வேலைகளை தூக்கத்தோடு செஞ்சு திரும்ப வந்து படுத்துட்டு 10 மணி 11 மணிக்கு நாங்கள் வேலைக்கு போகிறோம். ஆனால் அது ஒன்று இருக்குது, மார்னிங் டைமில் நீங்கள் எக்ஸசைஸ் போனேன்னு வைங்களே டயர்ட் ஆகிடுவீங்க, இஷாவோடே உங்களோட கண் வந்து சிவந்துடும், தூக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தூக்கத்தில் ஃபோனை ஆன் பண்ணி வச்சா கூட யார் கால் பண்ணால் கூட உங்களுக்கு முழிப்பு வராது. அது ஒரு பக்கம். சரி, இது முதல் விஷயம். ரெண்டாவது என்ன, இரவு தொழுகை வந்து என்ன வருது, அதான் அதெல்லாம் அதுக்குள்ளே அடங்குது. எங்களோட பல கலாச்சாரத்தை நாங்கள் ரசூலான காலத்தில் மகரிபோட சாப்பிடுவாங்க அல்ல ஈவினிங். இப்போ இந்த நாட்டு மக்களோட உணவு பழக்கம் இருக்குது இல்லை, இவங்களுடைய கலாச்சாரம் இருக்குது, கிட்டத்தட்ட இஸ்லாம் சொல்லக்கூடிய பண்பாடை தான் இந்த பௌத்த நாட்டில் உள்ள பௌத்த மக்கள்கிட்ட இருக்குது. காலையில் 4 மணி 3:30 4 மணிக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து எல்லா கடைகளும் திறந்து எல்லா மக்களும் எழும்பி சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஈவினிங் 7 8 மணி போகும்போது என்ன செஞ்சிடுவாங்க, 6 மணி 6:30க்கே சாப்பிடுவாங்க, தூங்கிடுவாங்க. அதனால தான் உங்களுக்கு 9 மணி 10 மணியை தாண்டி உங்களுக்கு எந்த தாய் கடையும் பார்க்க முடியாது. எங்கள் நாடுகளில் வந்து கடையை ஆரம்பிப்பான் வந்து 6 மணி 7 மணிக்கு தான். ஏன்னா அவனுக்கு தெரியும் மிட் நைட்டில் 2 மணிக்கு வருவான் பசி, 3 மணிக்கு வருவான், 4 மணிக்கு வருவான்னு அவனுக்கு தெரியும். சரி, அதெல்லாம் நாங்கள் எங்களோட பழக்கத்தை கொண்டு வரணும். அடுத்து என்னென்னா முக்கியமாக தூக்கம். சில பேர் இருக்கிறாங்க தான் லேட்டாக தூங்குவாங்க, ஆனால் எழும்பிடுவாங்க, அந்த நேரத்தில் எழும்பிடுவாங்க. அல்லாவுக்காக நான் எப்படி சரி எழும்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் எங்ககிட்ட இருந்தால் தூக்கத்தை ஃபைட் பண்ணி உடைச்சி எழும்புறதுக்கான அந்த இது இருந்தால் நாங்கள் எழும்பலாம். ஒரு நல்ல அழகான சம்பவம் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாத்திமா ரதியல்லாஹு அவங்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அலி ரதியல்லாஹு ஃபாத்திமா ரதியல்லாஹு வீட்டுக்கு வர்றாங்க. வந்தோடனே கேட்குறாங்க, அலா துசல்லூன், நீங்கள் தொழலையா, தஹஜ்ஜுத் தொழலையா எழும்பி அப்படின்னு. அப்போ அலி ரதியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ்கிட்ட ஒரு அழகான பதிலை சொல்கிறாங்க, இன்னமா அன்ஃபுஸுனா பியதில்லா, தூக்கத்தில் எங்களுடைய உயிர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்குது. ஃபைதா ஷாஅ ஐயபஅஸனா, அவன் எங்களை எழுப்பினான்னு சொன்னால் பாசனா நாங்கள் எழுப்பி தொலை போகிறோம், அவன் எங்களை எழுப்ப இல்லை, அதனால் எங்களால் தொலை முடியலைன்னு ஒரு பதிலை சொல்கிறாங்க. ஃபன் சரஃப ரசூலுல்லாஹி, ரசூலுல்லாஹ்களுக்கு கடுமையான கோபம் வருது. கோபம் வந்து தொடையில் பின்னாடி திரும்பி எந்த பதிலும் சொல்லலை. அவங்க அப்படி சொன்னோடனே திரும்பி ரசூலுல்லாஹ் தொடையில் இப்படி தட்டிக்கிட்டு வக்கானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா, குர்ஆனில் ஒரு வசனம் வரும், மனுஷன் அதிகம் தர்க்கம் செய்யக்கூடியவனாகவே இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, வக்கானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா. இப்போ இந்த நாங்கள் யாருக்கு சரி சொன்னால் சரியான பாயிண்ட்டை சொன்னா இப்படி தான் நினைக்குவோம். ஆனால் அவனுடைய பலவீனத்தை அவன் ஒத்துக்கொள்கிறானா மனுஷன்? என்னுடைய பலவீனத்தை நாங்கள் ஒத்துக்கொள்வோமா? அவர் என்ன அலி ரலியல்லாஹு அவங்க என்ன அவங்களுடைய பலவீனத்தை ஒத்துக்கொண்டு இல்லை யார சொல்லலாம் தொலை முடியலை இன்ஷா நாளைக்கு நான் இப்படி ஒரு பதிலை தான் சொல்லியிருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவனும் அதை தான் எதிர்பார்த்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய உயிர் அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது, அவன் எங்களை எழுப்பினா நாங்கள் எழுப்பி தொலை போகிறோம், எங்களை எழுப்ப இல்லை அவன், இப்போ எங்கள்ட தப்பு இல்லையேன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களோட மகள் தானே உரிமையாக கேட்குறாங்க. அப்போ தான் ரசூலுல்லாஹ் பின்னாடி திரும்பி சரி பார்க்க இல்லை, தொடையில் தட்டிக்கிட்டே வக்கானல் இன்சான் அக்ஸர ஷைஇன் ஜதலா, மனுஷன் வந்து அதிகம் தர்க்கம் செய்யக்கூடியவனாகவே இருக்கின்றான் என்ற செய்தியை சொல்லிக்கொண்டே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள் என்றதை அந்த செய்தியிலே எங்களுக்கு பார்க்கலாம். சரி, எனவே நாங்கள் வந்து 1000 காரணங்களை சொல்லுவோம். எவர் சொல்லுவாங்கன்னா அந்த 1000 காரணங்களை எவர் வந்து அதில் பொடுபோக்காக இருக்கிறாங்களோ, மற்றவங்க எங்களை வந்து தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான ஒரு மூமின் அவன் நினச்சானண்டா, அதற்காக பாடுபட்டானண்டா, அதற்காக ஏதாவது முயற்சிகளை செய்தானன்னா அந்த நேரத்தில் எழும்பி தொலை முடியுமா முடியாதா? முடியும். அப்படித்தானே? நியாய காரணங்கள் எனக்கு உங்களுக்கு 1000 சொல்லலாம், 1000 சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் எதை எதிர்பார்க்கின்றான்? எனக்காக அவனுடைய தூக்கத்தை தியாகம் செய்து அந்த நேரத்தில் எழுந்து தொழ வேண்டும் என்பதை இஸ்லாம் எதிர்பார்க்குது. சரி, இரவு தொழுகை அப்படின்றது வந்து எப்படி ரசூலுல்லாஹ் தொழுதாங்க? ஒரு அழகான செய்தி வருது. இப்போ நான் நேற்று சொன்னேன், ஆனால் ஹதீஸில் வந்து அதை விட அழகாக அந்த செய்தி வருது. ஹுதைஃபத்து பின் யமானி ரசூலுல்லாஹ் ஒன்று இரவு தொழுகை தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஹுதைஃபத்து பின் யமானி சஹாபி என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ரசூலுல்லாஹ் சூரத்துல் ஃபாத்தியா ஓதிட்டு பக்கராவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சூரத்துல் பக்கராவை
100 வசனம் வந்தோடனே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ரசூல்லாங்க இப்போ ருக்கு செய்வாங்க. யர்காவு இந்தல் மியத்தி 100 ஆயத்து வந்த உடனே ரசூல்லாங்க இந்த 100வது ஆயத்தில் ருக்குக்கு போவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ரசூல்லாங்க போகலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி பக்ரா சூறாவை 2ஆக பிரித்து ரசூல்லாங்க ஓத போகிறாங்க போல அப்படின்னு நினச்சி தொழுகிறாங்க. பக்ரா சூறா ஃபுல்லாக முடியுது. அவங்க அப்போ நினைக்கிறாங்க இப்போ ருக்குக்கு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ரசூலாங்க சூரத்து நிசாவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிசா எத்தனை? 176 வசனம். சூரத்து நிசாவை ஓதி சரி இப்போ ரசூலாங்க ருக்குக்கு போவாங்கன்னு இருக்க போகல ஆல இம்ரான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அந்த 3 சூறாவும் திருமறை குர்ஆனில் 6ல் ஒரு பகுதி. 6ல் ஒரு பகுதின்னா 5 ஜுசு வரும். 30 ஜுசு தான் மொத்தம் திருமறை குர்ஆனில். 30 வலிமெண்டா பாகம் இருக்குது. 30ல் 5 ஜுசு வரும் இந்த 3 சூறாவும். நம்ம ஒரு பக்கத்துக்கே வந்து இவ்வளோ திணறோம். சூரத்துல் பக்ரா ஓதுறாங்க, நிசாவை ஓதுறாங்க. ஆல இம்ரானில் வந்து அல்லாவை புகழக்கூடிய இடங்கள்லாம் ரசூலாங்க அல்லாவை புகழ்ந்து அந்த சஹாபி சொல்கிறாரு, கடைசி சூறாவை ரசூலாங்க முத்தவஸ்ஸிலன் நிறுத்தி நிதானமாக அமைதியாக ஓதினாங்க. அவசரமாக எல்லாம் ஓத இல்லை. அதில் அல்லாவை புகழ்ந்து நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடி இப்படியெல்லாம் ரசூலாங்க தொழுகிறாங்க. அதுக்கப்புறம் ரசூலாங்க ருக்குக்கு போனாங்க. ருக்குக்கு போயிட்டு உடனே எழுப்பினாங்களான்னு கேட்டால் அந்த சஹாபி சொல்கிற ஃபக்கான ருக்குஹு நஹ்வம் மின் கியாமி, நிலையில் எவ்வளோ நேரம் இருந்தாங்களோ அதே அளவுக்குண்டான ருக்குவை ரசூலாங்க செஞ்சாங்க. நாங்கள் ஒரு இருக்கிற ருக்குல சுபஹான ரப்பியல் அதிகமாக வந்து 3 தடவை 10 தடவை ஓதுறதுக்கு ருக்கு செஞ்சாலே பின்னாடி நாங்கள் பெண்டெல்லாம் சரி மௌலவி அவ்வளோ நீட்டாதீங்க ருக்குவை கஷ்டம் அப்படின்னு. கியாமில் ரசூல்லாங்க 5 ஜுசு ஓதுறேன்னா கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்குமா? 3 மணி நேரம் கியாமில். ருக்குலையும் 3 மணி நேரம் இருந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு 2 மணி நேரம். அவ்வளோ அந்த சாஹிபி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க? சமி அல்லாஹு லிமன் ஹமிதான்னு எழும்பி அதுலேயும் அவர் என்ன சொல்கிறாருன்னா அதுலேயும் ருக்கூட அளவுக்கு கியாமில் அந்த அளவுக்கு இருந்தாங்க. ஃபக்கான சுஜூதுகு, அதுக்கப்புறம் சுஜூதுக்கு போனாங்க. கரீபம் மின் கியாமிஹி, நிலையில் எவ்வளோ நேரம் இருந்தாங்களோ அதற்கு ஈக்குவலாக ஒவ்வொரு சுஜூதில் 2 சுஜூதில் அவ்வளோ நேரம் ஒரு ரக்காத் ரசூல்லாங்க தொழுதுருக்குறாங்க. நினச்சி கூட பார்க்க கஷ்டமையா. அதாவது ஆயிஷா சொல்கிறாங்க, ரசூல்லாங்க கைஃபக்கான ரசூலுல்லாஹி ரசூல்லாங்க இரவு தொழுகை எப்படின்னு கேட்குறாங்க ரமலானில். அப்புறம் ரசூல்லா ஆயிஷா கான யசீது ஃபி ரமலான வலா ஃபி கைரிஹி, ரமலான்லேயும் ரமலான் அல்லாத காலங்களையும் அல 11 ரக்காத் 11 ரக்காத் தவிர ரசூல்லாங்க கூட்டவே இல்லை. சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், யுசல்லி முதல்ல 4 ரக்காத் தொழுவாங்க. ஃபலா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வதூலிஹின்ன, அதனுடைய அழகையும் நீட்டத்தையும் என்கிட்ட கேட்காதீங்க. திரும்ப 4 ரக்காத் தொழுவாங்க, அதனுடைய அழகையும் நீட்டையும் என்கிட்ட கேட்காதீங்கன்னு ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றதை பார்க்கலாம். அப்போ அந்த சஹாபி நினைக்கிறார், ஏன்னா அவரால் முடியல 100 வசனம் வரும் போதே இப்போ ருக்குக்கு போயிடுவாங்கன்னு. சரி பக்ரா முடிச்சுட்டு ருக்குக்கு போவான்னு நினச்சாங்க, அப்பவும் போகலை. சரி நிசாவை முடிச்சுட்டு போவாங்கன்னு நினச்சேன், அப்பவும் போகலை. ஆல இம்ரானை முடிச்சுட்டு தான், அதுவும் ஆல இம்ரானை வந்து பக்ராவை நிசாவை ஓதின மாதிரி எல்லாம் ஓதவும் இல்லை. ரொம்ப ஸ்லோவாக துவா எல்லாம் கேட்டுட்டு தான் ஓதினாங்க. இதுதான் இரவு தொழுகையாக ரசூலுல்லாஹ் தொழுதது. எனவே நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு இரவு தொழுகையை வந்து அல்லாவுக்காக வேண்டிய, அதனால தான் ரசூலுல்லாஹ் கால் வீங்குற அளவுக்கு தொழுதாங்கன்னு வருது இல்லை. இதுதான் காரணம். நாங்கள் யோசிப்போம், என்னடா நாங்கள் தொழுகிறோம், டெய்லி தொழுகிறோம், எங்களோட கால் வீங்குதே இல்லையே அப்படின்னு சொல்லி. 1 மணி நேரத்துக்கு தொழுதா அவங்களோட கால் வீங்காது, எங்கள் கால் வீங்கவே வீங்காது. எனவே இந்த மாதிரி இரவு தொழுகையை ரசூலுல்லாஹ் தொழுதிருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டாமா என்றதுக்காக இதுதான் இரவு தொழுகை. இப்படி தான் நானும் நீங்களும் இரவு தொழுகையை தொழ வேண்டும். கொஞ்சம் நீட்டி நிறுத்தி நிதானமாக இன்ஷா அல்லாஹ் நாங்களும் முடிஞ்ச அளவுக்கும் எங்களால் முடிந்த அளவுக்கு என்ன இது என்ன காரணம் என்றால், இது ஜமாத்தாக நாங்கள் தொழுகின்ற போது வயசானவங்க வருவாங்க, பலவீனமானவங்க வருவாங்க. அவன் இஸ்லாம் இது ஜமாத்தாக எங்களுக்கு கற்றுத்தந்த ஒரு தொழுகை கிடையாது. விரும்பினவங்க தொழுவுங்க, இமாமை யாரும் வற்புறுத்தாதீங்க. உங்களால் முடியலை, நீங்கள் உங்களால் முடிஞ்ச சக்திக்குட்பட்டு நீங்கள் தனியாக தொழுந்துருப்போங்க. இமாம் சம்டைம் நீட்டினாரெண்டா, ருக்குவை நீட்டினாரெண்டா, சுஜூதை நீட்டினாரெண்டா, அந்த நீட்டலோட தொழ முடிகிறதுக்கு யாருடைய உடம்பு அதுக்கு ஒத்து போகுதோ அவங்க தொழுதா போதும். ஒத்து போகலையா நீங்கள் பள்ளியிலேயே பின்னுக்காக, ஏன்னா வீட்டில் தொழுறா சம்டைம் உள்ளங்கள் வேறு வேறு மாதிரி போகும்,
ஒய்ஃப் அதை கொண்டு வாங்க இதை கொண்டு வாங்கன்னு சொன்னால் இடையில எழும்பி வந்து நாங்கள் தின்ன போவோம், ஃபோனை பார்ப்போம், இப்படியெல்லாம் இருக்கிறதுனால பள்ளிக்குண்டான அந்த சூழல் இருந்தால் எங்களுக்கு அந்த வணக்கங்கள் செய்துபடும் என்று இருக்கும்போது பள்ளியில் வந்து ஜமாத்தோடு தொழாமல் உங்களுக்கு தனியாக தொழலாம். ஜமாத்தோடு தொழுகின்ற போது இப்படி நீட்டி தொழப்படும் பட்சத்தில் அதை வந்து நம்ம சில பேர் நாங்கள் சென்ற வருடங்கள் அதற்கு முந்தின வருடங்கள் எல்லாம் பார்த்தோம், கொஞ்சம் ருக்குவ சுஜூத நீட்டினோடனே சில பேர் டென்ஷன் ஆகுறாங்க, கோபப்பட்டவங்களெல்லாம் இருக்கிறாங்க. எனவே அது வந்து உங்களால் முடியலையா வந்து தொலை வைப்பவரை வந்து நாங்கள் வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா ப்ரெஷர் பண்ணக்கூடாது, புஷ் பண்ணக்கூடாது. அவர் குர்ஆன் சுன்னாவில் சொல்லப்பட்ட விதத்தில் அவர் தொழுவிக்கிறார். முடிந்த அப்படிலாம் நீங்கள் என்ன செய்யலாமே கொஞ்சம் பின்னுக்காவி தனியாக தொழுதுக்கலாம், அது தப்பு கிடையாது. எனவே இதுதான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் இரவு தொழுகையாக இருந்துச்சு. இந்த இரவு தொழுகையை நாங்கள் ரமலான்லையும் தொழணும், இதில் பெற்ற பயிற்சியை ரமலான் அல்லாத காலங்களையும் தொழணும். அப்போ அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் மறுமையில சொர்க்கத்தையும் இறைவனுடைய பாவ மன்னிப்பையும் எங்களுக்கு தேவையானதை அல்லாஹ் கிட்ட கேட்கின்ற போது வியாபாரத்தில் பறக்கத்தா, பொருளாதாரத்தில் பறக்கத்தா, குழந்தைகளுடைய விஷயத்திலையா, குடும்ப விஷயத்திலையா, எல்லாத்தையும் அல்லாஹ் தர காத்திருக்கின்றான். எனவே இரவு தொழுகையை நாங்கள் மிஸ் பண்ணாமல் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து தொழுபவர்களாக இருப்போம். அந்த பண்பை தான் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதவ் வகியாமா. அர் ரஹ்மானுடைய அடியார்கள் இரவுல சுஜூதிலையும் கியாமுலையும் நின்ற நிலையிலையும் அவருடைய இரவை கழிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே அந்த அர் ரஹ்மானுடைய அடியார்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பதற்கு நானும் நீங்கள் முயற்சி செய்வோம். வல்ல ரஹ்மான் இரவு தொழுகையை அல்லாஹ்வுக்காக ரசூலுல்லாஹ் தொழுத விதத்தில் தொழக்கூடிய உண்மையான விசுவாசிகளாக மூமின்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.